வணக்கம் நம்பளே. இது நம்ம யூலரோட ஸ்டோம் ஈவின்னு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளை என்ன வேரியண்ட் கொண்டு இருக்காங்க, அதில் எவ்வளோ ரேஞ்ச், அதே போல் எவ்வளோ ஸ்பீடு, இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் எந்தெந்த வண்டி போட்டியாக இருக்குதோ அதுவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஆட்டோ ப்ரொமோட் பண்ணுறது நம்ம பெங்களூர் டு சென்னை ஹைவே நியர்பை கொனோட்டோ பிளேஸில் இருக்க எலக்ட்ரோ ஆர்பிட் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூலர் ஸ்டோம் ஈவி ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஒரு சினிமாடி போகலாம் வாங்க. ஈவி கமர்ஷியல் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணுற ஒரு ஃபீல் இதில் தெரியல, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம இந்தியாவில் கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு டாட்டாவுடைய ஏஸ் எலக்ட்ரிக் இருக்குது, அதே போல் பார்த்தவங்களுக்கு அசோக் லைலேண்ட்லேயும் இருக்குது. அதுக்கு அடுத்த சாய்ஸ் பார்த்தவங்களுக்கு சுசுகி, அதே போல் மகேந்திரா இருக்குது. இந்த பிராண்டட் இருக்கும்போது ஒரு புதிய ஒரு கம்பெனி பார்த்தவங்களுக்கு யூலர். ஐலர் பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி பேசஞ்சர் உங்களுக்கு ஆட்டோ செக்மெண்ட் இருக்குது, அதே போல் உங்களுக்கு கமர்ஷியல் செக்மெண்ட் கார்கோ செக்மெண்ட்லேயே கொண்டு வந்தாங்க 3 வீலரில். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக இப்போ 4 வீலரில் இவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த மாடல் தான் ஸ்டோம் ஈவி. இதில் உங்களுக்கு 5 வேரியண்ட் இருக்குது. 5 வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இதில் 2 வேரியண்ட் டிஆர், அடுத்தது பார்த்தவங்களுக்கு எல்ஆர். டிஆர்னா என்ன பார்த்தவங்களுக்கு டர்போ ரேஞ்ச், எல்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு லாங் ரேஞ்ச். நம்ம பார்த்துட்டு பார்த்தவங்களுக்கு டிஆர் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டிஆரில் அப்படி என்ன பார்த்தவங்களுக்கு இதில் 3 வேரியண்ட் இருக்குது. இந்த 3 வேரியண்ட்லாம் ஃபர்ஸ்ட் வேரியண்ட் நம்ம இந்த டிவி ஃபுல்லாக உங்களுக்கு பாடி க்ளோஸ் பண்ண மாதிரி பாக்ஸ் டைப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து செகண்ட் ஒன் ஓப்பன் ட்ரேன்றது ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு அடிக்கான ட்ரே ஃபியூச்சர்ஸும் இந்த ஆட்டோவிலையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆட்டோவோடைய அந்த பாக்ஸ் சைஸ் என்னன்னு பார்த்தவங்களுக்கு 8.5 அடிக்கான பாக்ஸ் சைஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது 8.5 அடிக்கு பார்த்தவங்களுக்கு இந்த 3 ஃபியூச்சர்ஸ்க்கான செக்மெண்ட்லேயே இந்த ஆட்டோ கொண்டு வந்திருக்காங்க. இல்லைங்க நீங்கள் அட்வான்ஸ் இதோட பெரிய பாக்ஸாக வேணும்னா இந்த ஐலர்லேயே பார்த்தவங்களுக்கு லாங் ரேஞ்சுன்னு இருக்குது. லாங் ரேஞ்சில் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு 10 அடிக்கான உங்களுக்கு பாக்ஸ் அதில் கிடைக்கும். அது பார்க்கும்போது நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஈச்சர் பார்க்குற மாதிரி ஃபியூச்சர்ஸ் இந்த ஆட்டோவில் தெரியும் சொல்லலாம். சரி, இந்த ஆட்டோ ஃப்ரண்ட் செக்ஷன் பார்க்கும்போது நல்ல ஒரு வியூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நியூ டிசைன் பேட்டர்னா இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த லார்ஜ் மிரர், அதே போல் வைசர் கொண்டு இருக்காங்க. இந்த செக்ஷனை பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இந்த ஐலரோட பேட்சிங்கே பார்த்தவங்களுக்கு ஒரு கிளாஸியான பிளாச்சிங் இதில் கொண்டு இருக்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த செக்மெண்ட்டில் பார்த்தவங்களுக்கு சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர் பார்த்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக இதில் கொண்டு இருக்காங்க. ஏன்னா ஈவி செக்மெண்ட் கமர்ஷியல் பார்த்தவங்களுக்கு யாரும் உங்களுக்கு இந்த சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர் யாரும் கொண்டு வர மாட்டாங்க. அதாவது பார்த்தவங்களுக்கு காரில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு இப்போ இந்த ஐலரோட ஸ்டோம் ஈவியில் கொண்டு இருக்காங்க. இதில் சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர் ப்ளஸ் பார்த்தவங்களுக்கு எல்இடியில் இருக்குது, அதே போல் உங்களுக்கு டிஆர் லைட் உங்களுக்கு எல்இடியே கொண்டு இருக்காங்க. பட் இதில் கொண்டு இருக்க ஹெட்லைட் செக்ஷன் மட்டும் பார்த்தவங்களுக்கு ஹாலஜனில் கொண்டு இருக்காங்க. அதுக்கு கீழே நம்ம வந்தால் ஃபாக்லைட்கான டம்மி மட்டும் தான் இதில் இருக்குது. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி ஃபாக்லைட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர்ஸ் இதில் கொண்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிரில் ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நம்பர் பிளேட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. பஸ் இந்த ஆட்டோவில் பார்த்தவங்களுக்கு இந்த டிஆர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடாஸ் ஃபியூச்சர்ஸ் கிடையாது. இதுலேயும் உங்களுக்கு எல்லார் ஃபியூச்சர்ஸும் இருக்குது. அது எல்லார் வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு ஆடாஸோட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஆடாஸ் ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஒரு ஆட்டோ வந்து ஐலரோட இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஸ்டோம் ஈவி. சரி, இந்த ஆட்டோவோட ஃப்ரண்ட் நம்ம பார்த்துட்ருப்போம். இந்த ஆட்டோட சைட் ப்ரொஃபைலை பார்ப்போம். சைடில் பார்க்கும்போது இந்த ஆட்டோவோட டயர் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தவங்களுக்கு 165R செக்மெண்ட்டில் உங்களுக்கு 14 இன்ச்சுக்கான வீல் இதில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, அதே போல் இந்த டோர்லலாம் பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்டோம் ஈவி அந்த ஒரு நேம் பேட்சிங் மட்டும்தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் சைடெலாம் பார்த்தவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதே போல் இந்த மிரர் ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு லார்ஜான மிரர் இருக்குது. நம்ம சைடில் நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா என்னென்ன பின்னாடி வண்டி வெஹிக்கிள்ஸ் வருது நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கான ஒரு லார்ஜ் மிரர் இதில் இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது டோர் ஓப்பன் நம்ம கம்ஃபர்டபுளாக உள்ளே போயிட்டு வர மாதிரி டோர் ஓப்பனிங்கும் இதில் இருக்குது. ப்ளஸ் அதே போல் வந்து டிரைவரும் அதே போல் கோ டிரைவர் பேசஞ்சர் யாரா உட்காரவங்களுக்கு அவங்களுக்கு ஹேண்டிலும் பார்த்தவங்களுக்கு இந்த ஆட்டோவில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கம்ஃபர்டபுளாக ஏறி உள்ளே போகிற மாதிரி ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. சரி, இந்த ஐலரோட ஸ்டோம் ஈவி இந்த ஆட்டோவில் கொண்டு வந்திருக்க பேட்ரி அப்படி என்னன்னு பார்த்தா இதில் பிரிஸ்மேட்டிக் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. பிரிஸ்மேட்டிக் பேட்டரினா என்னன்னு கேட்டா இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணுற ஈவி செக்மெண்ட் காரில் இருக்கிற பேட்டரிஸ் தான் இப்போ இந்த ஈலரில் இந்த ஸ்டோம் ஈவியில் கொண்டு வந்திருக்காங்க.
இதில் உங்களுக்கு பிளேட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. பிளேட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் பார்த்தவங்களுக்கு BYD தான் பெஸ்ட் செக்மெண்ட்டாக ஒரு கார் ஃபியூச்சர்ஸில் பிளேட் பேட்டரி கொண்டு வந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ மகேந்திராவுடைய BE6 அதே போல் XE9 கொண்டு வந்தாங்க. இப்போ என்னென்னா இந்த யூலரோட ஸ்டோம் EVல பார்த்தவங்களுக்கு பிரிஸ்மேட்டிக் பிளேட் பேட்டரி இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு 30 கிலோவாட்ஸ்க்கான பேட்டரி பேக் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கமர்ஷியல் வெஹிக்கல் ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணால் எவ்வளோ ட்ரைவ் பண்ணணும் கேட்டால் 200 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர்ஸ் இந்த ஆட்டோவில் கொண்டு வந்திருக்காங்க. அது கம்பெனி சைட் சொல்ல வருது. அதே போல் இந்த ஆட்டோவை நம்ம 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. சரி, வேறு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வண்டியிலே பார்த்தவங்களுக்கு கிரவுண்ட் கிளியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு 185 mm ஆட்டோவோட கிரவுண்ட் கிளியர்ஸ் கொண்டு இருக்காங்க. நம்ம இந்த ஆட்டோவை நம்ம ஹைவேல ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறக்கும் போது ஆட்டோவோடைய சேஸ் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி தான் கொஞ்சம் ஹைட்டாகவே பார்த்தவங்களுக்கு இந்த ஆட்டோவோடைய கிரவுண்ட் கிளியர்ஸும் கொண்டு இருக்காங்க 185 mm. இதுக்கு நம்ம இந்த ஆட்டோவோடைய எக்ஸ்டீரியர் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆட்டோவோடைய இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோ பார்த்தவங்க ஒரு பெஸ்ட் செக்மெண்ட்டாக கொண்டு இருக்காங்க. அப்படி என்னென்ன இந்த ஆட்டோவில் இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஆட்டோவோட நம்ம இன்டீரியர் பார்த்துருக்கோம். இன்டீரியர் பார்த்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு ரஃப்பான ஒரு டேஷ்போர்டு இல்லை இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு பெட்டராக கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இந்த யூலரில் கொண்டு வந்திருக்க ஸ்டோம் EVல என்ன ஃபியூச்சர்ஸ் பார்த்தா இது இருக்கும். அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு டச் இன்ஃபோடைன்மெண்ட் யாரும் கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக பார்த்தவங்களுக்கு ஒரு டச் இன்ஃபோடைன்மெண்ட் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் ரிவர்ஸ் பொசிஷனுக்கான கேமராவும் இதில் இருக்குன்னு சொல்லலாம். ரிவர்ஸ் நம்ம எடுக்கும்போது அந்த கேமராவோட குவாலிட்டி வைஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப பெட்டராகவே இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஒரு க்ளவ் பாக்ஸும் பார்த்தவங்களுக்கு ஒரு லாக்கிங் சிஸ்டமில் இதில் கொண்டு இருக்காங்க. ஸ்பீக்கருக்கான நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீக்கருக்கான ஸ்பேஸ் இதில் கொண்டு இருக்காங்க. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி கூட நம்ம ஸ்பீக்கர் செட் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்டோம் EVயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸர் இதில் கொண்டு இருக்காங்க. அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு பேட்டரி லெவல் இண்டிகேட்டர், இதில் உங்களுக்கு பேட்டரியிலுக்கான இண்டிகேட்டர் கொண்டு இருக்காங்க. எக்கனாமிக் மோட், டிரைவிங் மோட், அதே போல் பார்த்தவங்களுக்கு இதில் தண்டர் மோடு ஒன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது. தண்டர் மோடில் இருக்கும்போது நம்ம ஃப்ளைஓவர்லாம் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம உங்களுக்கு தண்டர் மோடு உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தண்டர் மோட் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், அதாவது ஃப்ளைஓவரில் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம லோடிங்கில் இருக்கும்போது அந்த தண்டர் மோடை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த ஆவரேஜான ஸ்பீடு இருக்கும். அந்த லோடிங்க்கு நம்ம இந்த ஆட்டோ ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்பீடா மீட்டர், ஓடோமீட்டர் கொண்டு இருக்காங்க. கிளாக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஸ்டேரிங் இதில் இருக்குது. பட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு இருக்கலாம். பட் ஆனால் ஓகே, இந்த ஆர்எனை பார்த்தவங்களுக்கு ஒரு பெட்டரான குவாலிட்டி இதில் கொண்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பேட்சிங் பார்த்தவங்களுக்கு ஐலரோட பேட்சிங் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளவ் பாக்ஸ், நம்மளோட செல்ஃபோன்ஸு இல்லை வேறு என்ன பில்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் இதில் இருக்குது. இதில் என்னென்ன ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்களுக்கு நியூட்ரல் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது, அதே போல் தண்டர் மோடு ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ப்ளஸ் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு C டைப்புக்கான சார்ஜிங் பாயிண்ட் ப்ளஸ் உங்களுக்கு USB-க்கான போர்ட்டும் இதில் கொண்டு இருக்காங்க. அதே போல் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளில் பார்த்தவங்களுக்கு ஃபேன்லாம் இருக்காது. ஆனால் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக பார்த்தவங்களுக்கு இந்த யூலரில் ஸ்டாம் EV செக்மெண்ட்டில் பார்த்தவங்களுக்கு ஒரு ஃபேனோடு கொண்டு இருக்காங்க. டிரைவர் லாங் ட்ரைவ் பண்ணும்போது நான் உங்களுக்கு எந்த ஒரு அந்த ட்ரைவ் பண்ணும்போது அந்த டயர்னஸ் தெரியக்கூடாதுக்காக இதில் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபேனும் கொண்டு இருக்காங்க. காற்றும் பார்த்தவங்களுக்கு நல்லாவே வருதுங்க. ஏன்னா ஒரு பொதுவாக ஒரு ஃபேனை வச்சுட்டு நாங்களும் ஃபேனை வச்சுன்னு காட்டாமல் உங்களுக்கு இந்த ஃபேனை வச்சுட்டு குவாலிட்டி வைஸும் நல்லாவே இருக்குது. அதில் வர காற்றும் நல்லாவே இருக்குது. இதில் பார்த்தவங்களுக்கு ஒயிட் லைட் இதில் கொண்டு இருக்காங்க. அது நைட் லைட் பார்த்தவங்களுக்கு ஒயிட்டில் கொண்டு இருக்காங்க. இதிலே பார்த்தவங்களுக்கு ஸ்டாம் யூலர்லே ஸ்டாம் EV இதில் உங்களுக்கு லாங் ரேஞ்ச் ஒன்று இருக்குது. அந்த வேரியண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏடாஸோட ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஏடாஸோட ஃபியூச்சர்ஸ் இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தவங்களுக்கு ஏடாஸ்க்கான கேமரா சென்சார் பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது லாங் ட்ரைவ் பண்ணும்போது அதாவது இதுலேயே வந்து உங்களுக்கு கேமராலேருந்து உங்களுக்கு ஒயிட் லைட் வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக தான் இந்த யூலரோட ஸ்டாம் EV செக்மெண்ட்டில் கொண்டு இருக்காங்க. அதே போல் ஷீட்டிங் பொசிஷன் சொல்லுங்க. ஏன்னா ஷீட்டிங் பொசிஷன் நல்ல கம்ஃபர்டபுள். நிறைய ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளை பார்த்தவங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் இருக்காது. பட் இதில் பார்த்தவங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இதில் கொண்டு இருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இதில் இருக்குது. 2 பேர் அதாவது
கோ டிரைவர் பக்கத்தில் போகிறவங்களுக்கு 2 பேர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஃப்ளாட் செக்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா மெயின் இதுதான். ஏன்னா ஃப்ரண்ட்டில் உட்காரும் போது இதில் 2-3 பேர் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக தேர்ட் பர்சனுக்கு இந்த கால் வைக்கிற இடத்தும் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும். பட் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இந்த ஆட்டோவில் இருக்குன்னு சொல்லலாம். வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு இதில் உங்களுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்டன்ட் இருக்குது. சப்போஸ் நம்ம லாங் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்ற போது மலையில் ஏறுறோம்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளில் கொண்டதுக்காக ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இந்த யூலரோட ஸ்டோம் ஈவி செக்மெண்ட் காரில் இந்த ஸ்டோம் ஈவி செக்மெண்ட் வெஹிக்கிளில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இந்த டோர் சைட் பேனல்ஸை பார்த்தவங்களுக்கு பெரிய லெவலுக்கு உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் இல்லைங்க. நார்மல் நம்மளோட மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மிரர் அது கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் பார்த்தவங்களே டோர் அன்லாக்கான ஃபியூச்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு மேனுவலில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு மேனுவலாக கொண்டு வந்து இதில் கொண்டு வந்த ஃபியூச்சர்ஸ் மற்றதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு பெட்டரான ஃபியூச்சர்ஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ் அதாவது தொட்டின்னு சொல்லுவாங்க ஆட்டோ டிரைவர் பொறுத்த வரைக்கும். இந்த தொட்டி பார்த்தவங்களுக்கு ஒரு 8.5 அடிக்கான பாக்ஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு லோட் பண்ணுற மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது. அதே போல் இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னா நம்மளோட மோட்டார் கண்ட்ரோலு நம்மளுக்கு என்ன எமர்ஜென்சிக்கு என்ன ஃபால்ட்டுனா அது ஓப்பன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் ஓப்பன் ட்ரே கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இண்டிகேட்டர் செக்ஷன் அது டெயில் லைட்டு எல்லாம் உங்களுக்கு எல்இடியில் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் நம்பர் பிளேட்டுக்கான லைட் பார்த்தவங்களுக்கு ஒயிட் லைட் கொண்டு வந்திருக்காங்க. ரியர் பொசிஷனுக்கான கேமரா இங்கே இருக்குது. அதே போல் பார்க்கிங் சென்சார் பார்த்தவங்களுக்கு 3 இடத்துல உங்களுக்கு ரியர் பொசிஷனுக்கான பார்க்கிங் சென்சார் இதில் கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருந்தாலும் இதில் கொண்டு வந்திருக்க அந்த சேஸஸ் தான் மெயினுங்க. இதில் பார்த்தவங்களுக்கு டிஆர் அண்ட் விஆர் 2 வேரியண்ட் இருந்தாலும் இதில் உங்களுக்கு டிஆர் அதாவது எல்ஆர் 2 வேரியண்ட் இருந்தாலும் எல்ஆர் வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு அந்த சேஸ் உங்களுக்கு பெட்டரான குவாலிட்டியில் இருக்கும். அதாவது இன்னும் நம்ம லோடிங் கெப்பாசிட்டி ஹெவியாக எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த டிஆர் வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு அந்த சேசஸ் பார்த்தவங்களுக்கு 2 பிளாட் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் ரியர் பொசிஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தவங்களுக்கு 4. நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் விஆர் அதை எல்ஆர் வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு 6 இருந்தால் இந்த டிஆரில் பார்த்தவங்களுக்கு 4 தான் இருக்கும். இந்த தட்டு பார்த்தவங்களுக்கு இது உங்களுக்கு தட்டே பார்த்தவங்களுக்கு 4 கொண்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 2 கொண்டு இருக்காங்க. இந்த நம்ம ஃப்ளாட் பாடி பிளேட் பேட்டரின்னு சொல்லுறது பிளேட் பேட்டரி பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு ஃப்ளாட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த பேட்டரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் நம்ம ஸ்பீட் பிரேக்கர்லையோ எல்லாம் ஏறி இறங்கினாலும் இந்த சேஸுக்கும் அந்த பேட்டரிக்கும் எந்த ஒரு டேமேஜாக வர மாதிரி ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டரி, இந்த பேட்டரி பார்த்தவங்களுக்கு செகண்டரி பேட்டரின்னு சொல்லலாம். இந்த செகண்டரி பேட்டரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட இந்த ஸ்டோம் ஈவி கமர்ஷியல் வெஹிக்கிளான ஹெட்லைட் அதே போல் ஆரனுக்கான இந்த உங்களுக்கு பேட்டரி தான் இந்த செகண்டரி பேட்டரி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சேசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான சேசஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆட்டோவோட பேலோட கெப்பாசிட்டியை பார்த்தவங்களுக்கு 1250 கிலோக்கான பேலோட கெப்பாசிட்டி இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இந்த ஆட்டோவோட அந்த பேட்டரியோட ஒயர்ஸ் அதே போல் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணது ஒயர்ஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு நல்ல உங்களுக்கு பவர் பேக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எந்த ஓட்டிலையும் உங்களுக்கு சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகக்கூடாதுக்கு பார்த்தவங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஃபுல்லி உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. அதே போல் சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு 2 பக்கமும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் இருக்குது. சேசஸ் அதாவது இந்த டிஆர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 2ம் ரியலில் உங்களுக்கு 4 தட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டிரைவருக்கு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியான வழி இதுதான். டிரைவருக்கு தெரிஞ்ச ஒரு மொழினா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 2 தட்டும் ரியலில் பார்த்தவங்களுக்கு 4 தட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் நம்ம லோட் பண்ணும்போது ட்ரைவ் பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தெரியும். ஏன்னா ஃப்ரண்ட்லியோட உங்களுக்கு ரியரில் உங்களுக்கு ஹெவி லோடு யூஸ் பண்ணும்போது அந்த சஸ்பென்ஷன் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அதே போல் நம்மளோட லோடிங் கெப்பாசிட்டி ஈஸியாக எடுத்துன்னு போகிறதுக்காக உங்களுக்கு ரிவர்ஸில் உங்களுக்கு 4 தட்டு இதில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த ஆட்டோ நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ஸ்டிக்கரே பார்த்தா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் டோர்லேயே ஒட்டியிருக்காங்க. 30 மினிட்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லையா நீங்கள் இதை மொத்தம் 3 வேரியண்ட் உங்களுக்கு சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளோட ஹோமில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 8 ஹவர்ஸ் உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இதுலேயே உங்களுக்கு 3 ஹவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி அதுக்கான சார்ஜிங் பாயிண்ட்டை நம்ம ஷோரூம்லேயே நம்ம வாங்கி பண்ண முடியும். இல்லையா ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நம்ம பண்ணுற மாதிரி தான்
நம்ம ஆன் ரோடில் போகும்போது பெட்ரோல் பங்கோ ஏதாவது டிசி சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கன்னா இருந்தால் நம்ம சார்ஜ் பண்ணும்போது வித்தின் 30 மினிட்ஸே பார்த்தா உங்களுக்கு 100 கிலோமீட்டர் உங்களுக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டு வந்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 200 கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இந்த யூலரோட ஸ்டோம் ஈவியில் கொண்டு வந்துருக்காங்க. சரி, இது வரைக்கும் நம்ம ஐலரோட ஸ்டோம் ஈவி எலக்ட்ரிக் கமர்ஷியல் பார்த்துருப்போம். சரி, இந்த மாடலுக்கான ப்ரைஸ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு 10,50,000 கொண்டு வந்துருக்காங்க. இதில் நீங்கள் இஎம்ஐ வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இஎம்ஐ ஃபியூச்சர்ஸும் இருக்குது. உங்களுடைய பேங்க் டாக்குமெண்ட் கரண்ட்டில் கிளியராக இருந்தால் இஎம்ஐ ஃபியூச்சர்ஸை பார்த்தவங்களுக்கு இந்த ஷோரூமில் அவைலபிள் இருக்குது. இவங்களோட ஷோரூமோட லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தவங்களுக்கு இவங்களது நம்ம பெங்களூர் பக்கத்தில் இருக்க ஒசூரில் இருக்குது. அதே போல் பார்த்தவங்களுக்கு திருவண்ணாமலை, வேலூர், அடுத்த கட்டமாக மதுரையிலே இவங்களோட பிரான்ச் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த 4 லொக்கேஷன் பாயிண்டில் நீங்கள் யூலரோட ஸ்டோம் ஈவியோ அதோட பேசஞ்சர் செக்மெண்ட் ஆட்டோ வாங்கினாலும் இவங்களோட ஷோரூமுக்கு விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம ஐலரோட ஸ்டோம் ஈவி செக்மெண்டோட இந்த பாக்ஸி டைப்பு நம்ம பார்த்துருப்போம். இதுலேயே உங்களுக்கு பிவி செக்மெண்ட் இருக்குது. நம்ம ஐலரோட ஸ்டோம் ஈவி செக்மெண்டோட இந்த பாக்ஸி டைப்பு நம்ம பார்த்துருப்போம். இதுலேயே உங்களுக்கு பிவி செக்மெண்ட் இருக்குது. அந்த பிவி செக்மெண்ட்டோட ப்ரைஸ் எக்ஸ்ஷோரூம் பார்த்துவாங்க 9,40,000 கொண்டு வந்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஐலரோட ஸ்டோம் ஈவி எலக்ட்ரிக் செக்மெண்டோட கமர்ஷியலை பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.